வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. எல்லை மீறும் வைத்தியர். யாழ் வைத்தியசாலைக்குள் நுழைந்து காணொலி எடுப்பது தீர்வு அல்ல. வைத்தியசாலை பாதுகாவலருடன் முரண்பட்ட அர்ச்சுனா. மகிந்தவின் மெய் பாதுகாவலர்கள் 116 பேருக்கு ஏற்பட்ட மாற்றம். அரிசியாலை உரிமையாளர்களுக்கு ஜனாதிபதி ஆதரவு. ஐதேக குற்றச்சாட்டு. இபிடிபி அங்கத்தவர்களை இராணுவத்தினராக காட்டிய டக்ளஸ். மகிந்தவிடம் கோடிக்கணக்கான ஊழல். வெளியான மகிழ்ச்சி தகவல். கனடாவில் குறைக்கப்பட்ட வங்கி வட்டி வீதம். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 24 மணித்தியாலத்திற்குள் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரமுக தென் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என திணைக்களம் எச்சரித்துள்ளது. சபாநாயகர் அசோக ரன்வலவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பரிசீலித்து வருவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழு இன்று கூடி இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க உள்ளது மற்றும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ரன்வல போலி முனைவர் பட்டம் பெற்றதாக புகார் எழுந்ததை அடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். சட்டப்பூர்வமான கலாநிதி பட்டம் பெற்றவரா என்பது குறித்து சபாநாயகர் அறிக்கை வெளியிட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்திருக்கின்றார். அவரால் ஆதாரங்களை வழங்க முடியாவிட்டால் மற்றும் பதவி விலக மறுத்தால் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்னோக்கி கொண்டு செல்லும் என்று பெரேரா கூறினார். நல்ல மனச்சாட்சியுடன் செயல்படுவார்கள் என்று தாங்கள் நம்பும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் நடவடிக்கைகள் அண்மை காலமாக பல சர்ச்சைகளையும் பொதுமக்கள் தரப்பில் விமர்சனங்களையும் எழுப்பி வருகின்றது. இருப்பினும் இவ்வாறான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுவதற்கான காரணங்கள் முழுமையாக வெளிவராத நிலையில் தேசிய தலைவரின் பெயரை வைத்து எல்லை மீறும் வகையில் அவர் செயல்படுவதாகவும் ஒரு தரப்பில் சர்ச்சைகள் கிளம்பியுள்ளன. நாட்டின் பொதுமக்களாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றாலும் அனைவருக்கும் சட்ட ஒழுங்குகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அவற்றை முழுமையாக முதலில் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டியது அனைவரினதும் அவசியமாகும். மேலும் அவற்றை மீறும் வகையில் செயல்படும் போது அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கான விளைவுகளை எதிர்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது ஐயமில்லை. எனவே தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள அதிகாரத்தையோ பதவியோ சட்டத்தினை மீறும் வகையில் பயன்படுத்துவது குற்றம் என்பது அனைவரும் அறிந்த உண்மையே. யாழ்ப்பாண வைத்தியசாலை ஒன்றில் பணிபுரியும் பாதுகாவலருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள காணொலியொன்று தற்போது வெளியாகியுள்ளது. குறித்த காவலர் தன்னை கையடக்க தொலைபேசியில் காணொலி எடுத்ததாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் பாதுகாவலரின் கையடக்க தொலைபேசியை தன்னிடம் ஒப்படைக்குமாறு தன்னை எவ்வாறு காணொலி எடுக்க முடியும் எனவும் அர்ச்சுனா இதன்போது விவாதம் செய்துள்ளார். அத்துடன் குறித்த பாதுகாவலர் அந்த இடத்திலிருந்து செல்ல முற்பட்ட போது அர்ச்சுனா அவரை இடைமறிப்பதையும் காணொலியில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அண்மை காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அதிகமாக சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஓய்வு பெற்ற ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு இலக்கம் 5 கடமையாற்றிய 116 போலீஸ் உத்தியோகத்தர்கள் போலீஸ் கடமைகளுக்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களில் 7 பிரதான போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளடங்குகின்றனர். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் 38 போலீஸ் பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு இலக்கம் 5 என்பது
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு பிரிவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கும் அரிசியை வெளியில் கொண்டுவர முடியாமல் அவர்களுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்து ஜனாதிபதி ஆதரவு வழங்கியுள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரிசி ஆலை உரிமையாளர்கள் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் அரிசியை சந்தைக்கு விடுவிக்காமல் இருந்திருந்தால் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அத்துடன் அரிசி விலையும் 1 கிலோ 260 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதி அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அரிசிக்கு விலை நிர்ணயம் செய்வதாக தெரிவித்து மேசையில் தட்டி 1 கிலோவிற்கு 10 ரூபாய் அதிகரித்துள்ளார். ஜனாதிபதி இதன் மூலம் அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் இருக்கும் அரிசியை வெளியில் கொண்டு வர முடியாமல் இதனை செய்துள்ளார். அத்துடன் அரிசி இறக்குமதி செய்வதாக இருந்தால் அரசாங்கம் ஒன்று எதற்கு என கேட்டு தேசிய மக்கள் சக்தி தற்போது அரிசி தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த 70,000 கிலோ அரிசி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களை ராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பெற்றுக் கொண்டதாக அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இதனை அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகின்ற போது, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்கள் ஒருவருக்கு 65,000 ரூபாய் வரை கணக்கு காட்டி டக்ளஸ் தேவானந்தா பணத்தை பெற்றுக் கொண்டார். எனினும் அதில் 15,000 ரூபாவிற்கும் குறைவான சம்பளமே வழங்கப்பட்டது. அதிலும் 3,000 ரூபாவை சேமலாப நிதி போன்று கழித்துக் கொள்வார்கள். அந்த பணம் ஓய்வு பெற்ற பின்னர் சேர்த்து வழங்கப்படும் என்று கூறியிருந்த போதிலும் எங்களுக்கு அது கிடைக்கவில்லை என தெரிவித்திருக்கின்றார். கனடாவில் வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கி ஒரு புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 5வது தடவையாக மத்திய வங்கி வட்டி வீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 0.5% இவ்வாறு வட்டி வீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டு பகுதியில் 1% பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கனடாவில் தொழில் வாய்ப்பு இல்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.